தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம், உங்கள் சூழ்நிலைகள் மாறும். ஆம், எனக்கு பிரியமான என் அன்பு தேவ சகோதர சகோதரிகளே, உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அவங்க சூழ்நிலைகள் மாறாமல் கஷ்டப்பட்டு கொண்டு, வேதனைப்பட்டு கொண்டு, கவலைப்பட்டு கொண்டு, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, என் சூழ்நிலை மாறாதா? எப்பொழுது மாறும் ஆண்டவரே என்று தினந்தோறும் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணவன் தன் மனைவி மாறமாட்டாளா என்று அழுது கொண்டிருக்கிறார். மறுபக்கம் திருமணமான பெண்கள், என் கணவரை விட்டு பிரிந்திருக்கிறேனே, என் கணவர் என்னை புரிந்து கொள்ள மாட்டாரா, என் தேவையின்படி நடந்து கொள்ள மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில ஆண்கள், என் மனைவி என்னோடு பிரியமாய் இருப்பதில்லை, நான் பிறரோடு இன்புற்றிருக்கலாமா என்கிற சிந்தை. சிலருக்கு பணம் இன்னும் வரவில்லையே, நான் இழந்த பணத்தை எப்பொழுது எனக்கு கொடுப்பார் ஆண்டவர் என்று சிந்தை, கவலை. சிலருக்கு என் பிள்ளைகள் திருமணம் ஆகவில்லையே, எப்பொழுது திருமணம் நடக்கும்? என் மகனை விட சின்ன வயசு உள்ளவங்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகலையே. சிலருக்கு இடுப்பு வலி, கைவலி, கால் வலி, தலைவலி, மூட்டு வலி என்று எண்ணற்ற பிரச்சனைகளிலே மக்கள் அவதியுறுகிறதை நான் காண்கிறேன். எனக்கு கூட இடுப்பு வலி இருந்துச்சு, எனக்கு கூட மூட்டு வலி இருந்துச்சு. நான் மனித சிந்தையிலே அவதிப்பட்டு கண்ணீர் விட்டு கொண்டிருந்த பொழுது அது என்னை வாட்டி வதைத்தது. எப்பொழுது மனித சிந்தையை விட்டு விட்டு இறை சிந்தைக்குள் நான் நுழைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேனோ, இந்த இயேசு என் இடுப்பு வலியை, என் மூட்டு வலியை குணப்படுத்தினார் என்று சொல்வதில் நான் பெருமை அடைகிறேன். 1.5 லட்சம் எனக்கு ஃபைன் போட்டாங்க. 1.5 லட்சம் ஃபைன் போட்டால் அவ்வளோ கஷ்டப்படுவாங்கல்ல. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எனக்கு 1.5 லட்சம் தான் ஃபைன் போட்டீங்க, நல்ல வேலை கோடிக்கணக்கில் போடாமல் விட்டீங்க, அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொன்ன பொழுது எனக்கு மம்மதியாக ஃபைன் போட்டவங்க, அப்படி அதிகார திமிரில் இருந்தவங்க வெட்கி தலை குளிந்தார்கள். 1.5 லட்சம் ஃபைன் போட்டு இவன் அடங்கலையே. நான் சொன்னேன், என்னில் இருப்பது தேவ சிந்தை, என்னில் இருப்பவர் இயேசு கிறிஸ்து, அவர் உங்களிலும் பெரியவர், அவர் உங்களுக்கு கொடுக்க போகும் கூலியை நீங்கள் பார்க்கத்தானே போகிறீர்கள். இன்னும் நிறைய பேரை நான் பார்க்குறேன், அவங்க வாழ்க்கை மாறவே இல்லை. ஏன்னா அவங்க மனித சிந்தையிலே, அவர்களுடைய புத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. நல்ல கவனிங்க, தேவன் இயேசுவை எழுப்பினார் என்று சொல்லவில்லை, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. தேவன் என்பது வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவானுக்கு என்ன சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்த்தோம். அந்த தேவன் வார்த்தை கர்த்தரை எழுப்பினார். இங்கு இயேசு கர்த்தராக தெளிவுரை கொடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு காண்பிக்கப்படுகிறார். கர்த்தர் யார்? இயேசு. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார். இந்த விசுவாசம் தாங்க நமக்கு இல்லை.
நிறைய பேருடைய சூழ்நிலை மாறாமல் இருப்பதற்கு தேவன் கர்த்தரை எழுப்பினார், வல்லமையால் என்ன எழுப்புவார் என்கின்ற இந்த 1 கொரிந்தியர் 6:14 அவர்கள் எண்ணத்திற்குள் பிரவேசிக்காத காரணத்தினாலே அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கும் பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நல்லா கவனிக்கணும், உங்க சிந்தை மனித சிந்தையா இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லவே இல்லை என்று சொல்வீர்களே ஆனால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். நீங்க இயேசுவுக்குள்ள போய் ஒளிந்து கொண்டு பாருங்களே, நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாறுவீர்கள், ஒரு புதிய படைப்பாய் மாறுவீர்கள். உங்களை எவ்வளவு ஏளனப்படுத்தினாலும், உங்களை எவ்வளவு நோய் தாக்கினாலும், அந்தகார சக்தி உங்களை வாட்டி வதைத்தாலும், அந்த புதிய சிருஷ்டியாய் இருக்கிற கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பாரே ஆனால், இவர் உங்களுக்குள் இருப்பாரே ஆனால், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாய் ஆயின. உங்கள் வாழ்க்கையில் உள்ள உங்கள் பழைய குணாதிசயங்கள், உங்கள் வாழ்க்கையில் உள்ள உங்களுடைய பழைய கஷ்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் உள்ள உங்கள் பழைய துன்பங்கள் எல்லாமே மாறி புதியவனவாய் மாறி போங்க. எனக்கு கூட பாருங்க, எல்லாம் நிறைய பேர் என்னை விட்டு போனாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அழுத, ஆண்டவரே இவங்கெல்லாம் என்னை விட்டு போயிட்டாங்களே, சந்தோஷப்படுறான்னு சொன்னார். ஏன் ஆண்டவரேன்னு கேட்டேன். இவங்கெல்லாம் உங்களோட இருந்தால் உன்னை காலம் மாறி இன்னும் பெரிய பள்ளத்தில் போட்டுருவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ சந்தோஷமாயிரு என்று ஆண்டவர் சொன்னார். ரோமர் 8:6 பார்க்கும் பொழுது, மாம்ச சிந்தை மரணம். உங்கள் மாம்சத்திலே நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீர்களே ஆனால் அது உங்களை மரணத்திற்கு கொண்டு போய்விடும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் கொடுக்கும். நீங்கள் ஆவியிலே சிந்தித்து கொண்டே இருப்பீர்களே ஆனால், தினந்தோறும் இயேசுவை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி கொண்டே இருப்பீர்களே ஆனால், அது உங்களுக்கு சமாதானத்தை தரும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, ரோமர் 8:7 பார்க்கும் பொழுது, மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடலில் இருக்கின்ற உங்களுடைய எண்ணங்கள், தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், இச்சைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பகை. இந்த தேவனுக்கு உங்கள் சிந்தையும் என் சிந்தையும் பிடிக்காது என்று சொல்லும் பொழுது அதை ஏங்க நம்ம பிடிச்சுக்கிட்டு அழணும்? அது தேவனுக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கூடாமலும் இருக்கிறது. உங்கள் சிந்தை என் சிந்தை நியாய பிரமாணம் என்கின்ற அந்த தேவ வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் நினச்சது, நான் நினச்சது நடக்கிறேன்னா நீங்களும் நானும் மனித சிந்தையில் இருக்கிறோம், தேவ சிந்தையில் இல்லை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, ரோமர் 8:8 தெளிவாக சொல்றார் பவுல், மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் நினச்சது, நீங்கள் ஜெபம் பண்ணுறது எதுவுமே கிடைக்கலன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லை என்பதை நினைத்து கொள்ளுங்கள். என்கிட்ட கூட சில பேர் சொல்லுவாங்க, போக்கில் வர்ற போக்கில் விடுதலைக்காக ஜெபம் பண்ணுவேன். நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன், உபவாசத்திலிருந்து ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, எப்படியாவது அவர்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்வார், கொடுக்க மாட்டேன். ஏன்பா கொடுக்க மாட்டேங்கன்னு சொன்னார். ஆண்டவர் சொல்வார், அவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எனக்கு பிரியமாயில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க, அவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் எனக்கு பிரியமாயில்லை என்று இயேசு சொல்கிறார். அப்படி என்றால் ரோமர் 8:9 தேவனுடைய ஆவி உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் நினைக்கும் காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால்,
பேய்கள் உங்களை பார்த்து ஓட வேண்டும் என்றால், நோய்கள் குணமாக வேண்டும், இடுப்பு வலி, கை வலி, மூட்டு வலி, ஷோல்டர் வலி எல்லாம் நீங்கணும் என்று சொன்னால் தேவனுடைய ஆவி உங்களோடு இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியை தொட்ட அந்த உதிரப்போக்குள்ள பெண், தேவனுடைய ஆவி இயேசு, அந்த ஆவியின் ஆடை தொட்ட உதிரப்போக்குள்ள பெண் உடனே குணமடைந்தார். தேவ ஆவி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் விடுதலை. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.